ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. எந்திரிச்சோடனே ஹஸ்பண்ட் சொன்னார், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாத வெளியிலேருந்து வாங்கிட்டு வரேன்னாரு. எப்பயும் போல் அவருக்கு பிடிச்ச சிம்பிளான ஒரு இட்லி சாம்பார் சட்னி தான் அந்த ஹோட்டலில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. கூடவே ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரி நமக்கு வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் ஃபோன் பார்த்தா எனக்கு விஷ் வந்திருந்தது எங்கள் அக்கா மருமகிட்டேருந்து, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ஆண்டி அப்படின்னு. அடடா இன்னைக்கு நம்ம வெட்டிங் ஆனிவர்சரியாக மறந்துட்டோமே அப்படின்னு. பசங்களுக்கும் ஞாபகம் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் ஞாபகம் இல்லை. சரி ஓகே அப்படியே போட்டோம் அப்படின்னுட்டு லஞ்சுக்கு சிம்பிளாக இன்றைக்கி ரசம், சேனக்கிழங்கு ஃப்ரை, அந்த மாதிரி சிம்பிளான லஞ்சு தான். ஹஸ்பண்டுக்கு இன்னும் தெரியவே தெரியாது, நானும் விட்டுட்டேன் அப்படியே போட்டு நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஈவினிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா மினி சமோசா பண்ணலான்னு சாதம் வச்சப்பயே உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இப்போ பண்ணிக்க போகிறேன். 1 கப்பு மாவு, மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கடையிலலாம் வாங்குவாங்க இல்லையா பஞ்சாபி சமோசா, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் குட்டியாக பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அது இன்றைக்கி பண்ணிடலான்னு நேற்றே முடிவு பண்ணியிருந்தேன். அதனால் சமோசா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஓமம். இதை வந்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் இப்படி பிடிச்சா நல்லா கொழுக்கட்டை பிடிக்க வர மாதிரி வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கஸ்தா கச்சோரி சமோசா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு மாதிரி அதோட மேல் கவர் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக மொறு மொறுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா க்ரம்பிளியாக இருக்கணும் மாவு. இப்படி பிடிச்சிட்டு விட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். இதில் இப்போது தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் டைட்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இலக்கமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்கும். 1 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப்பில் தண்ணி எடுத்திருந்தேன். அது ஃபுல்லாக சரியாக போச்சு, எக்ஸ்ட்ராலாம் தண்ணி பிடிக்கல. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறணும். பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஸோ இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1.5 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இது நிறையா தான் ஆக்சுவலாக, பாக்கி இருந்தால் ஆலு பரோட்டா பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டேன். நான் வதக்கிலாம் செய்ய போகிறதில்ல, அப்படியே தான் இது கூட மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். முழு மல்லியே கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டால் பொடிச்சிரும், அந்த மாதிரி இருக்காது. சாப்பிட்றப்ப நடுவில் தட்டுப்பட்டதுன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் முழு மல்லியை இந்த மாதிரி கல்லில் பொடிச்சு அது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் சமோசா. சில்லி ஃப்ளேக்ஸு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, வறுத்து பொடிச்ச ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, அம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். அது போக பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, நல்லா நிறைய கொத்தமல்லி இலை. அவ்வளோதான். உங்களுக்கு இஞ்சி வேணும் அப்படின்னா கூட துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வதக்கி தான் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்லிங் கூட நீங்கள் தாளித்து வதக்கியும் செஞ்சுக்கலாம். ஸோ பஞ்சாபி சமோசெலாம் கிட்டத்தட்ட தாளிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சப்பாத்தி கட்டை புதுசாக மீஷோவில் வாங்கியிருக்கேன். பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த உருட்டுற கட்டையும் அதுலேயே வைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாண்ட் மாதிரி. ஸோ அதனால் இன்றைக்கி தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே இதிலே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. குட்டி குட்டி சமோசா தான் செய்ய போகிறோம். அதனால் நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 உருண்டை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு இதை நம்ம தேவையான அளவுக்கு சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சமோசாவை கூட செய்யலாம் இதே மெத்தடில். குட்டியாக இருந்ததுன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதனால தான் சரி குட்டியாக செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து இப்போது ஒரே சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து சமோசா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக, நார்த் இந்தியன் ஸ்டைல் சமோசா. அதே மாதிரி வெங்காய சமோசா ட்ரெயின்லலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுவுக்குமே கூட பிடிக்கும். லோக்கல் ட்ரெயின்லலாம் நம்ம சென்னையில் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தம் 14 உருண்டைகள் வந்திருந்தது. 28 சமோசா கிடைக்கும். பாதி வந்து ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன், ஏன்னா இவ்வளவும் தேவைப்படாது. பாதி செஞ்சுட்டு பாதி வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அப்படின்னா 10-20 நாள் கூட இருக்கும். அப்படி வர்றப்போ செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப தடியாக இல்லாமையும் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துட்டு நடுவில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு இதில் வந்து 2 சமோசா கிடைக்கும் நமக்கு. ஸோ கட் பண்ண பகுதியில் தண்ணி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம்.
அதை வந்து இப்போது வி ஷேப்பில் இந்த மாதிரி மடிச்சிடலாம். ஒழுங்காக நம்ம ஒட்டலை அப்படின்னா மாவில் வந்து அந்த மசாலா வெளியில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லீக் ஆச்சு அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. சமோசா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒட்டிட்டு ஃபனல் ஷேப் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. இதுக்குள்ளே இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வைக்கணும். சுற்றி இருக்க அந்த ஏரியாலையுமே கூட இந்த மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் இதுக்குள்ளே மசாலா வைக்க முடியாது. குட்டி ஸ்பூனாக வச்சிட்டோம்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலா எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் தண்ணி அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு நல்லா ஒட்டிட்டு அந்த 2 கார்னரையும் இந்த மாதிரி சேர்த்து மடிச்சிட போகிறேன். அப்படியே விட்டாலும் ஓகே, இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷேப் நல்லா இருக்க மாதிரி இருக்கும்னு இந்த மாதிரி மடிக்கிறேன். நீங்கள் முக்கோணமாக கூட அப்படியே விட்டுறலாம். ஸோ கடகடன்னு இன்னொரு இதுவும் செஞ்சிடலாம் பாருங்கள். ஸோ கடகடன்னு எல்லாத்தையும் அந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது ஷேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 10-20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன், முதல்ல ஒரு 10-12 செஞ்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். ஸோ அதுக்குள்ளே டீயும் போட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு இது ஃப்ரை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். மசாலா வந்து ஆக்சுவலாக ஒரு உருளைக்கிழங்கே இதுக்கு போதும்னு நினைக்கிறேன். 1 கப் இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, பாக்கி இருக்கிறத அந்த மசாலாவை ஆலு பரோட்டா மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ பர்த்டேஸ் எல்லாம் பசங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், எனக்கும் ஞாபகம் இருக்கும், ஹஸ்பண்டுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. உங்களுக்குலாம் இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், கொஞ்சம் வந்து செஞ்சுட்டேன், இதை ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். ஸோ டீ எல்லாம் போட்டுட்டேன், ஒரு 10 நிமிஷத்தில் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போது இதில் சமோசா எல்லாத்தையும் போட்டுடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான சூடாக இருக்கப்பயே அதில் போட்டுடணும். ரொம்ப சூடானதும் போட்டிங்கன்னா ஒழுங்காக வேகாது. அதனால் ஜஸ்ட் ஹீட் ஆனதுமே அதில் போட்டு கொஞ்சம் அது மேலே அப்படி மிதந்து வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சமோசா ரெடி. ஸோ இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், சமோசா போடுறப்ப வந்து எண்ணெய் ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது, லைட்டாக சூடானோடனே அதில் போட்டுடணும். அப்போ தான் நல்லா அந்த கிறிஸ்பியாக வரும். ரொம்ப நேரம் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. 2 பச்சை மிளகாவும் ஃப்ரை பண்ணியிருக்கேன், ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பிடிக்கும். ஸோ டீயும் ஊற்றிட்டு அவருக்கு கொடுத்தாச்சு, நான் போய் சாப்பிட போகிறேன். ஸோ பாக்கி இருக்கிறத பார்த்திங்கன்னா இதை ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். அது கிட்டத்தட்ட 10-20 நாள் வரைக்கும் இருக்கும். எப்போ தேவையோ எடுத்து நீங்கள் எண்ணெயில் அப்படியே ஜில்லிப்போடையே சூடு மீன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாதியை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட போகிறேன். ஸோ 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 28 சமோசா வந்துச்சு. ஃப்ரீசரில் வச்சிடலாம், என்னைக்கு தேவையோ அதே மாதிரி சூடாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ செய்யறதுக்கு தான் எவ்வளோ நேரம், சாப்பிட்றது பார்த்திங்கன்னா டக்குன்னு 1 நிமிஷத்தில் காலி ஆகிடுது. ஸோ சூடாக 1 கப்பு டீயோடு வந்து உட்காந்துருக்கேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.